என்னை அழைத்தவரும், நம்மை அழைத்தவரும், என்னை ரட்சித்தவரும், என்னை மீட்டவரும், இந்த பாவ உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ நம்மை அழைத்தவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று இரவு எத்தனை பேர் வந்தீங்க? எல்லாரும் வந்திருக்கீங்க. அல்லேலூயா. நேற்று இரவு சாட்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மீதமுள்ள சாட்சிகளையும் சொல்ல ஆவலாக இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, திருச்சபைக்கு மீண்டும் ஒரு முறை இயேசுவே தேவன் என்ற திருச்சபையை ஸ்தாபிக்க தேவன் முன்குறித்த ஒரு பாத்திரமாக இருக்கிற தீமோத்தி பாஸ்டரையும் அவங்க குடும்பத்துக்கும் திருச்சபை மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் எவ்வளவு நன்மை உள்ளவர் என்றால் நம்மளை அவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கக்கூடியவர். அல்லேலூயா. நேற்றுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து பூமியை பலனால் நிரப்பும் நாட்கள். அல்லேலூயா. நம்மளை பலனால் நிரப்பக்கூடிய நாட்கள் தான் இந்த நாட்கள். விசேஷமாக ஆசீர்வாத ஒரு கூட்டம் சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஆசீர்வாதம் நம்ம பெறணும். இதில் நம்ம ஆசீர்வாதம் பெறணும். ஆசீர்வாதத்துக்காகத்தான் தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்காரு, அழைத்திருக்கிறார். ஆளுகை செய்வதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதிகாரம் செய்வதற்காகத்தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் பிரயாணிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவரே என்ன செய்கிறாரு, நம்மளுக்காக திட்டம் என்ன செய்கிறாரு, வகுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்கு. அவர் எனக்காக ஒரு திட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, தீர்மானித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் அவர் திட்டமாய் வைத்திருக்கிறாரு. அதை நாம் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அதை இழந்து போகிறவர்களாக அல்ல, அதை பெற்று அவருடைய சமூகத்துக்கு செல்லக்கூடிய, பரலோகத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை உடையவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றைக்கு உங்களோடு கூட என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை சிலதை தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்னுடைய வாழ்க்கையை நான் ரட்சிப்பதற்கு, என்னை தொடுவதற்கு தேவன் என்ன காரியம் செய்தார் என்று உங்களிடம் நான் சொல்லியிருந்தேன். சின்ன வயதிலிருந்தே என் தகப்பனார் மிகுந்த ஒரு குடிகாரராய், முரட்டாட்டம் உள்ளவராய், ஒரு ரவுடியாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரை மீட்பதற்கு எங்கள் வீட்டில் எல்லாம் இருந்துச்சு. எங்கள் அப்பா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழியர், அது மட்டுமல்ல ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்தார். இந்த காரியங்கள்லாம் இருந்தாலும் எங்கள் வீட்டில் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் சமாதானம் என்பது என்ன இல்லை, ஒரு நாள் இல்லை. சாப்பிட எல்லாம் இருக்கும். நேற்றுக்கு சொன்னது தான், சாப்பிட எல்லாம் இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. அனுதினமும் கவலை, கண்ணீர், அடி, உதை, இப்படிப்பட்ட காரியம்தான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் தேவன்கிட்ட ஒரே ஒரு காரியம், கடவுள் யார் என்பதை நான் என்ன செஞ்சேன், வேண்டிக் கொண்டிருந்தேன். பல விக்கிரக ஆராதனையில் பலதரப்பட்ட தெய்வ வழிபாட்டில் தான் இருந்து கொண்டிருந்தோம். ஒவ்வொரு தெய்வத்தை நாடி 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 ஓடுவோம். ஒவ்வொரு விரதங்கள் செய்து எப்படியாவது என் தந்தை என்ன செய்வார், ஆமாம், குடியை விட மாட்டாரா. ஒரே காரியம்தான், குடியை விடணும். குடியை விட்டுட்டா என்ன செஞ்சிடலாம், அவர் நல்லா மாறிடுவார், எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நான் அதுக்காக முயற்சி எடுத்து கொண்டிருக்கும் பொழுது தான் தேவன் எங்களை கண்டு கொண்டார். அல்லேலூயா. தெய்வம் நான் தான் தெய்வம் என்பதை என்ன செஞ்சார், எங்களுக்கு விளங்க பண்ணினார். எனக்கு விளங்க பண்ணினார். நான் தான் தெய்வம் சொன்ன பிறகு அதிலிருந்து நான் பக்கத்தில் இருக்கிற நான் போய்கொண்டிருந்த திருச்சபை ஆறுதல் இயேசு ஜெப ஆலயத்திற்கு நான் மறைமுகமாக செல்ல ஆரம்பித்தேன். பக்கத்தில் என்னுடைய ஃப்ரெண்டுடைய வீடு உண்டு. அவன் வீட்டுக்கு போகிறோமான்னு சொல்லிட்டு தான் நான் புறப்பட்டு போவேன். ஆனால் ஆலயத்துக்குள்ளே போயிடுவேன். பக்கத்தில் இருக்க இந்த ஆலயத்துக்குள்ளே போவேன். இப்படியுமா அங்கே நடக்கிற ஆராதனையில் கலந்து கொள்ள தேவன் கிருபை செஞ்சார். மறைமுகமாக வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுவேன். மறைமுகமாக தான் எல்லாமே இருந்து கொண்டு இருந்துச்சு. இந்த காரியத்தில் எங்கள் அம்மா ரட்சிக்கப்படலை. எங்கள் அம்மா எங்கள் தெய்வம் தான் என் கணவருக்கு குடியை நிப்பாட்டியிருக்குன்னு சொல்லி அவங்க இன்னும் பக்தியாக என்ன செஞ்சாங்க, அவங்க சாமி போட ஆரம்பித்தாங்க. இன்னும் பல விரதங்கள் போட ஆரம்பித்தாங்க. இன்னும் அங்கங்கே நேமிக்க கடன் செலுத்த ஆரம்பித்தோம். ஆயிரக்கணக்கான ரூபாய்களை வட்டிக்கு வாங்கி அதை செலுத்த ஆரம்பித்தோம். நம்ம வாழ்க்கை மாறிடுன்னு சொல்லி போய்கொண்டிருந்த சூழ்நிலை தான் என்னுடைய அப்பா சில தவறுகளை செய்ய ஆரம்பித்தார். மீண்டுமாய் ஒரு பெண்ணோடு தொடர்பு கொண்டு அந்த பெண்ணோடு கூட வாழ்வதற்கு முயற்சி எடுத்தார். திரும்ப வந்துட்டார். ஆனால் திரும்பவும் அந்த பெண்ணோடு கூட என்ன செஞ்சார், ஆமாம், வாழ வேண்டும் என்பது முயற்சி எடுத்து அவர் எங்கள் அம்மா போய்கொண்டிருக்கிற அந்த கோயிலுக்கு, அந்த விக்கிரகமான கோயிலுக்கு அந்த லேடியும் அவங்க எங்கள் தகப்பனார் குடும்பம் என்ன செஞ்சிட்டாங்க, கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்தோடனே எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள மண்ணள்ளி என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க மேலே வீசிட்டாங்க கோபத்தில். நீ நல்லா இருக்க மாட்டேன், என் குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக இப்போ என்ன செஞ்சிட்ட, நான் ஆராதிக்கிற, நான் கும்பிடுற கோயிலுக்கே நீ வந்துட்ட, அதனால் நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோபத்தில் மண்ணை எரிஞ்சிட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு குடும்பத்தில் எங்கள் அண்ணன் அப்போ தான்
படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாரு. முதல் நாள் வேலைக்கு போயிருக்கிறாப்புல. அங்கே ஆக்சிடெண்ட், லாரி அடித்து இந்த நாடி எலும்புகள்லாம் உடைந்து காதுலேருந்து ரத்தம் வந்துருச்சு. ரத்தம் வந்து இந்த காது ரெண்டும் பிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிட்டி மருத்துவமனைன்னு சொல்லி தூத்துக்குடியில் இருக்குது. அந்த மருத்துவமனையில் சேர்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு அன்றைக்கி லேண்ட்லைன் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அப்போ கால் பண்ணியிருக்கிறாங்க. கால் பண்ண உடனே எங்கள் அண்ணன் செல்லு வச்சுருந்தான். அதுலேருந்து கால் பண்ண உடனே எங்கள் அம்மா எல்லாம் பதறி அடித்து ஓடினாங்க. நான் ஸ்கூலில் இருந்தேன். ஸ்கூலில் இருக்கும்போது எனக்கும் சாருக்கு ஃபோன் அடித்து சொல்லியிருந்தாங்க. என்னைய சார், அந்த சார் கொண்டு போய் அந்த மருத்துவமனையில் கொண்டு போய் விட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா அது வரைக்கும் அழுது கொண்டிருந்தாங்க. எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லும் பொழுது அவருக்கு சொன்னாங்க, ரொம்ப சீரியஸான கண்டிஷனாக இருக்குது, ரொம்ப சீரியஸான கண்டிஷனாக இருக்குது, நீங்கள் இதில் கையெழுத்து போடுங்க, அப்படின்னா தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண முடியும். பிழைத்தா பிழைக்கலாம், இல்லைன்னா மறித்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காதுலேருந்து ரத்தம் வந்து கொண்டு இருக்குது. அதனால் எங்களால் முடியாது, நீங்கள் ஒரு கையெழுத்து போடுங்க, அப்படின்னா தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும்ட்டாங்க. எங்கள் அம்மா அழுது கொண்டே கையெழுத்து போடுறாங்க. எங்கள் அப்பா அன்னைக்கு கூட என்ன செய்யலை, வரலை. அன்னைக்கு கூட எங்களுக்கு வரலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு எங்கள் அப்பா கூட பிறந்த சகோதரி வந்து சொன்னாங்க, நீ அவன் மேலே மண்ணெறிந்து கொட்டில, அதனால தான் என்ன ஆகிட்டு, ஆமாம் உன் பிள்ளைக்கு இப்படி ஒரு தண்டனை கிடச்சிட்டு, அவன் நீதியாக வாழ்ந்தான், அவன் மேலே நான் என்ன செஞ்சிட்டேன், மண்ணெளி போட்டுட்டேன், அப்படிப்பட்ட தெய்வம் என் பிள்ளையை பழி வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி அழுது புரண்டுட்டு பக்கத்தில் அவங்கள ரசிக்கிறதுக்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். பக்கத்துலேயே ஒரு சிஎஸ்சி சர்ச்சு, அந்த மருத்துவமனை பக்கத்துலேயே அந்த தெருவுக்குள்ளேயே ஒரு சர்ச் இருந்தது. ஓடி போனாங்க. நான் எங்கள் அம்மாட்ட சொல்லவே இல்லை, ஏம்மா ஏசப்பாவை தேடுவோம், ஏசப்பா குணமாக்குவார் நான் சொல்லவே இல்லை. நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா என்ன நினச்சாங்கன்னு தெரியல, உடனே ஓடி போய் அந்த சபையில் போய் விழுந்தாங்க. முகமுப்புற விழுந்து, ஆமாம் என் பிள்ளைக்கு எப்படியாவது உயிரை கொடு, நான் வணங்கின எத்தனைப்பட்ட தெய்வங்கள் என்ன செஞ்சுட்டு என்ன கைவிட்டுட்டு, அதனால் நீ எனக்கு எப்படியாவது உதவி செய்வியான்னு சொல்லி முகமுப்புற விழுந்து அழுது கொண்டிருந்தாங்க. அழுதுட்டு ஜெபம் கிடையாது, அந்த முழங்கால் அந்த முகமுப்புற படுத்து கிடந்து அவங்க அழுது தான், கண்ணீர் விட்டது தான். உடனேயே எங்கள் அண்ணனுக்கு எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் நடந்துச்சு. நல்லபடியாக அவனை மீண்டும் தேவன் எங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. மீண்டும் எங்களுக்கு குணப்படுத்தி கொடுத்தார். அந்த காதுகள் எல்லாம் தைக்கப்பட்டுச்சு. இப்போ ஆண்டவருடைய கிருபையில் நல்ல ஒரு போஸ்டிங்கில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எஸ்ஏ போஸ்டிங்கில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியாக எங்கள் அம்மா ரசிக்கப்பட்டாங்க. எங்கள் அம்மா ரசிக்கப்பட்டதுக்கு ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக ரசித்தார். எங்கள் அம்மா இந்த காரியங்கள் மூலமாக ரசிக்கப்பட்டாங்க. இதன் மூலமாக ரசிக்கப்பட்ட பிறகு எங்கள் அம்மா கோயிலுக்கு போகிறத நிறுத்தினாங்க. அல்லேலூயா. கோயில் உள்ளவங்க எல்லாரும் கேட்டாங்க, என்ன லிங்கம்மா வரலையா, எல்லா பூஜையும் கலந்து கொள்வாங்களே, விளக்கு பூஜை எந்த பூஜைனாலும் சரி எங்கள் அம்மா முதல் நாளாக அனுப்பாங்க. அப்போ அங்கேருந்து எல்லாருமே கேட்டாங்க, என்ன வரலையான்னு. இல்லை, நான் இனி வரமாட்டேன், நான் மெய்யான தெய்வத்தை தெரிஞ்சு கொண்டேன் அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த அதே திருச்சபைக்கு, நான் எந்த திருச்சபையில் போய் முழங்கால் போட்டனோ அதே திருச்சபைக்கு அவங்களும் வந்தாங்க. அல்லேலூயா. ஆமாம், அந்த சபைக்கு போகும்டா அப்படின்னு சொல்லி. அதுக்கு காரணம் எங்கள் பாஸ்டருடைய ஜெபம். அல்லேலூயா. பல நாட்களாக எங்கள் பகுதியில் இருந்து எந்த ஒரு ஆத்மாவும் வரலை. அவர் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த இந்திரா நகர்லேருந்து எப்படியாவது ஒரு ஆத்மா என்ன செஞ்சிடணும் வந்துருன்னு சொல்லி ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்தின் விளைவு தான் நாங்கள் குடும்பமாக ஆண்டவரை என்ன செஞ்சோம், அந்த சபைக்குள்ளே போகிறதுக்கு கிருபை செஞ்சோம். முதல்ல நானும் எங்கள் அம்மாவும் போக ஆரம்பித்தோம். ஊர்லேருந்து பலத்த எதிர்ப்பு வந்தது. ஊர்லேருந்து பலத்த எதிர்ப்பு. நாங்கள் போகிற வழியெல்லாம் அடைப்பாங்க, சீட்டில் ஆடுவாங்க, இப்படியுமா தடை செய்ய ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு தண்ணி கொடுக்கறது மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலுமே வேறுபடுத்தி பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு நேரத்தில் எங்களை தூக்கி வைத்து கொண்டாடின ஜனங்கள் அடுத்து அப்படியே தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க, கீழே போட்டாங்க. கிறிஸ்துவின் நிமித்தமாக அந்த பாடுகளை அனுபவித்தோம். அல்லேலூயா. அந்த பாடுகளை அனுபவித்தோம். ஆனாலும் ஒரு வைராக்கியம், கர்த்தர் மெய்யானவர். அல்லேலூயா. கர்த்தர் மெய்யானவர், எல்லா விதத்திலும் நம்மளுக்கு உதவுவார், இதுவரைக்கும் நடத்தி வந்தார்னு சொல்லி நானும் எங்கள் அம்மாவும் அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தோம். எங்கள் அம்மா ஜெபம் பண்ண ஆரம்பித்தாருன்னா எங்கள் அப்பா டென்ஷன் ஆகிடுவார். எங்கள் அப்பா வர்ற நேரத்துக்கு எங்கள் அம்மா மறைஞ்சி தான் ஜெபம் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஜெபமே பண்ண மாட்டாங்க, அப்படியே உட்காந்துருவாங்க. எங்கள் அப்பா அப்படியே வண்டி சவுண்டு கேட்டுட்டா உடனே எல்லாரும் பைபிளை தூக்கி எங்கேயாவது என்ன செஞ்சுருவோம், ஒழிச்சு வச்சுருவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோங்கிறத எப்படியோ எங்கள் அப்பாவுக்கு யாரோ சொல்லிட்டாங்க, ஊர் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்ன உடனே எங்கள் அப்பா டெய்லி மதுபானம் குடிச்சிட்டு அடித்தாங்க, அடுத்து மதுபானம் குடிக்காமல் அடித்தாங்க. அல்லேலூயா. குடிக்காமல் அடிக்க ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு நாளும் நீ ஜெபம் பண்ணக்கூடாது, நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை துன்புறுத்த ஆரம்பித்தாங்க. ஆனாலும் எங்கள் அம்மா விடலை. அல்லேலூயா. கண்ணீரோடு ஜெபிச்சாங்க, முழங்கால் நின்று ஜெபிச்சாங்க.
அந்த கண்ணீரின் ஜெபம், அந்த முழங்காலின் ஜெபம் ஒரு அசைவை ஏற்படுத்தினது. அல்லேலூயா. ஜெபம் வீணாக போகாதுங்க. அல்லேலூயா. ஜெபம் ஒரு நாள் வீணாக போகாது. நீங்கள் எவ்வளவு ஒரு சிறுக பணத்தை பேங்கில் டெபாசிட் பண்ணுறீங்க இல்லையா, அது பார்க்குறதுக்கு சிறு தொகையாக தெரியலாம், ஆனால் அது ஒரு நாள் என்ன செய்யும், மிகப்பெரிய தொகையாக வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனப்படும். அதே போல் தான் ஜெபமும். நம்ம சும்மா முழங்கால் போட்டு ஒரு கூடைக்கு வரோம், அதுக்கு வரோம், இதுக்கு வரோம் நினைக்கிறோம். இல்லை, எல்லா கூடைகளையும் கலந்து கொள்ளுங்க, எல்லா ஜெபத்திலையும் கலந்து கொள்ளுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அந்த ஜெபத்தின் விளைவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அசைவை கொண்டு வரும். அல்லேலூயா. அசைவை கொண்டு வரும். ஆனால் எங்கள் அம்மா ஜெபத்தை விடலை. எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்காக அதிகமாக ஜெபிச்சாங்க. அன்றைக்கி நம்ம இந்துக்குள்ளே இருக்கும் பொழுது, இந்த விக்கிரக வழிபாட்டுக்குள்ளே இருக்கும்போது எத்தனை விரதங்கள் எடுத்துருக்குறோம், எத்தனை மண்சோறு. இப்போ மண்சோறு சொன்னால் தெரிவாங்க, ஆனால் அந்த நேரத்தில் சாப்பிட்டாங்க, எங்கள் அம்மாலாம் சாப்பிட்டாங்க. மண்சோறு சாப்பிட்றது, விளக்கு எடுத்து கையில் சூடை பொறுத்துறது, இப்படியாக பல காரியம் செய்வாங்க. தீச்சட்டி எடுத்து ஆடுறது, இப்படியாக என்னென்ன தன்னை வரித்து கொள்ள முடியுமோ அவ்வளவு காரியத்தை செய்தார்கள். அல்லேலூயா. அவ்வளவு காரியத்தை செய்வார்கள். கால நேரங்கள் வந்தது பாருங்கள், அந்த ஜெபத்தின் விளைவு ஒரு அசைவை ஏற்படுத்தினது. அந்த அசைவின் விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அண்ணன் அவன் வந்து ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு பெண்ணை விரும்ப ஆரம்பித்தான். அது ஒரு கிறிஸ்டின் பெண். அல்லேலூயா. ஆமாம், அவங்க கல்யாணம், அவனுக்கு அந்த ரட்சிப்பு அவனுக்கு அப்படி கிடைத்தது. அல்லேலூயா. அப்படியே எங்கள் அக்கா அவங்க நாசரேத் பகுதியில் டீச்சர் ட்ரைனிங் படிக்க போனாங்க. அங்கே அவங்களுக்கு பயத்தின் நிமித்தமாக ஒரு பெரிய பயம் ஏற்பட்டு நான் சொன்னேன், எங்களுக்கு ஃபோன் அடித்தா, நான் இனி படிக்க மாட்டேங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படி சொல்லும் பொழுது, ஆமாம் உள்ளம்மா நீ மனம் கட்டியாச்சு, எப்படியாவது படிச்சுட்டு வந்துன்னு சொன்னோம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அவளை ரட்சிப்பதற்கு அங்கேயே ஒரு இன்ஸ்டியூட்டில், அது கிறிஸ்டின் இன்ஸ்டியூட்டு, அதனால அங்கே நடந்த ஜெபத்தில் கலந்து கொண்டதுனால அவளுக்கு ஒரு சமாதானம் கிடைச்சி அந்த பயத்திலிருந்து நீங்கினால அதிலிருந்து அவள் மறைமுகமாக ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டாள். அல்லேலூயா. இந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தரையும் ரசித்து வந்தார். ஆனால் கடைசியாக எங்கள் அப்பாவையும் தேவன் அசைக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. எங்கள் அப்பாவையும் அசைக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பாட்ட சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லி எங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை நடந்து கொண்டே இருக்கும். எங்கள் அப்பாட்ட யாராவது ஒன்று சொல்லிடுவாங்க, இந்த கூட்டத்தில் நின்று பார்த்தாங்க, இங்கே வந்தாங்க, இங்கே போனாங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படியே எங்கள் அப்பா வந்து வீட்டில் வந்து எங்கள் அம்மா போட்டு அடிக்கிற வேலை தான் நடக்கும். ஆனால் பாருங்கள், காலப்போக்கில் மற்றவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்கள் அப்பா பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எப்படின்னு கேட்டால், உன் மனைவி இந்த இடத்துக்கு கூட்டத்தில் நின்னா அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கள் அப்பா சொன்னார், என் மனைவி நான் தப்பாக போயிருக்கலாம், நான் பல முறை என்ன செஞ்சுருக்கிறேன், பாவம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் என் மனைவி ஒரு நாள் எனக்கு துரோகம் பண்ணது கிடையாது. அதனால் அவள் எனக்கு துரோகம் பண்ண மாட்டா, தெய்வத்தை தானே தேடி போகிறா, நீ பேசாமன்னு சொல்லி ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் எங்கள் அப்பாவை தொட ஆரம்பித்தார். அப்படியே அந்த எங்கள் ஊர் பகுதியில் நடக்கிற கொடை விழா, வருஷத்துக்கு ஒரு ஆட்டை நடக்கும். அந்த கொடை விழாவுக்கு எங்கள் வீட்டிலேருந்து வரியை கொடுப்போம். அப்படி கொடுத்த வரியை திருப்பி அனுப்பிட்டாங்க. எங்கள் வீட்டிலேருந்து கொடுத்த எங்கள் அப்பா கொடுத்த வரியை திருப்பி எங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. எங்கள் அப்பா வாங்கிட்டு என்னன்னு கேட்குறாரு, இல்லை நீங்கள் எல்லாருமே சர்ச்சுக்கு போகிறீங்க, உங்கள் வரி எங்களுக்கு தேவையில்லை. அல்லேலூயா. உங்கள் வரி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி அனுப்புனாங்க. உடனே எங்கள் அப்பா புறப்பட்டு போய் அந்த பணத்தை வச்சு சொன்னார், இந்த கோயிலில் அந்த விக்கிரகத்தை களவாண்டு கொண்டு வந்தது நான், அவன் காரில் கடத்தி கொண்டு வந்தது நான், இந்த கோயிலை கட்டுறதுக்கு 4 செங்கல்ல 1 செங்கல் நான் வச்சிருக்கிறேன். இந்த இடத்த கொடுத்தவன் ஒரு கிறிஸ்டின். அல்லேலூயா. ஆமாம், இந்த இடத்த இலவசமாக கொடுத்துட்டு போனான், எனக்கு தெரியும். ஆனால் எங்கள் குடும்பத்தில் ரசிக்கப்பட்டுட்டாங்க நிமித்தமாக நீங்கள் வரி வாங்க மாட்டேங்கிங்கல்ல, ஆமாம் நீ கிறிஸ்துவுக்கு போயிட்டீங்கல்ல, அங்கேயே போங்கன்னு சொல்லி ஊர் மக்கள் சொன்ன உடனே எங்கள் அப்பா சண்டை போட்டுட்டு அப்படியே வெளியே வந்தவர் தான். மறுநாள் நியூ இயர் ஃபங்க்ஷன் வந்துச்சு. அல்லேலூயா. முதல் வருடம் தொடங்க ஆரம்பிச்சு என்கிட்ட சொன்னார், நானும் அந்த சர்ச்சுக்கே வாரேன். அல்லேலூயா. நானே அந்த சர்ச்சுக்கே வாரேன்னு சொல்லிட்டு புது வேஷ்டி புது சட்டை கட்டிட்டு வந்துட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. நான் எதிர்பார்த்த காரியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். நான் எதிர்பார்த்த காரியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். ஆமாம், ஜெபம் ஒரு நாள் வீணாக போகாதுங்கிறத அன்றைக்கு நான் பார்த்தேன். அவர் வந்துட்டு அப்படியே ஆராதனையில் கலந்து கொண்டு சொன்னார், தம்பி நம்ம கோயிலில் வணங்கியிருக்கிறோம், நம்மளுடைய இனத்தார் உறவினர்கள் மத்தியில் வணங்கியிருக்கிறோம், அப்படி ஒன்றும் எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் இங்கே வந்து பலதரப்பட்ட மக்கள் எங்கள் அப்பா பார்த்துட்டு, அண்ணா நீங்கள் வந்துட்டீங்களான்னு சொல்லி எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க. ஆமாம், சபைனா பாகுபாடு இல்லாதது. அல்லேலூயா. சபை பாகுபாடு பார்க்காது. அல்லேலூயா. பலதரப்பட்ட மக்கள் எங்கள் அப்பாட்ட கை கொடுத்த உடனே எங்கள் அப்பாவுக்கு இனமுறியாத சந்தோஷம். இப்படி எல்லா ஜாதி மக்களும் கூடி கர்த்தரை துதிக்காங்களே, இவர் தான்டா கடவுள். அல்லேலூயா. இவர் தான் கடவுள் சொல்ல ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்படியாக எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். அதே தெய்வம் உங்களுக்கு அந்த ரட்சிப்பை தருவார். அல்லேலூயா.
அதே தெய்வம் உங்களுக்கு ரட்சிப்பு தருவார். அப்படியாக தேவனுடைய நாமத்தினால் ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்கள் அப்பா 2017 ஆமாம் ஒரு ஹார்ட் அட்டாக்னால் மறிக்கப்பட்டார். உடனே எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்ட புதுசு எங்கள் அப்பா சர்ச்சுக்கு வந்தப்போ உடனே எங்கள் அப்பாவுக்குள்ள பாவ உணர்வு உண்டானது. ஆமாம், எங்கள் அம்மாவை அடித்த அந்த கால்கள் வரலை. எங்கள் அம்மாட்டே சொன்னார், லிங்கம்மா அவனை எத்தனை திருப்போ எத்திருக்கேன், அடிச்சிருக்கிறேன் பாரு, என் கை கால் என்ன செய்ய மாட்டேக்கு, எனக்கு வர மாட்டேக்கு. இந்த ஞானஸ்நானம்னு சொல்கிறாங்களே அது எடுக்கணும், எனக்கு ரொம்ப பாவம் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுதே சடனாக எங்கள் அப்பா என்ன செஞ்சாங்க, 2-3 நாட்கள்லேயே மரித்து போனாங்க. ஊரே சொல்ல ஆரம்பிச்சிச்சு, ஆமாம் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே போய் தான் இவரை இழந்துட்டீங்க, ஆண்டவருக்குள்ளே போய் தான் உங்கள் அப்பாவை என்ன செஞ்சிட்டீங்க, மறிக்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஒரு அழுகை ஆகிப்போச்சு. ஏன்னா ஆண்டவர் நம்மளை வாழ வைக்கணும்னு தானே என்ன செஞ்சார், சேற்றில் கிடந்த எங்களை தூக்கி எடுத்தார். ஆமாம், அழுக்கில் கிடந்த எங்களை தூக்கி எடுத்தார். ஆனால் இப்படி நடந்துட்டே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஆண்டவர்கிட்ட அதற்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே இப்படி சொல்கிறாங்களே, எங்கள் தகப்பனார் இறந்துருக்கிறாரு, நான் வாசலில் வந்து நிற்கிறேன், எங்களுடைய தகப்பனார் கூட பிறந்த சகோதரர் தம்பி வந்து வாசல் வந்தோடனே அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எங்கள் அண்ணனை நீங்கள் கொன்னுட்டீங்கன்னாரு. அல்லேலூயா, எங்கள் அண்ணனை நீங்கள் கொன்னுட்டீங்க, ஆண்டவர்கிட்ட கூட்டு போய் கொன்னுட்டீங்கன்னு சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. ஏன் ஆண்டவர், நீங்கள் அப்படி செய்கிற ஆண்டவர் அல்ல, நீங்கள் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், நீங்கள் எங்களுக்கு உயர்வை கொடுக்குற ஆண்டவர், எங்களுக்கு நல்லதை செய்கிற ஆண்டவர், அப்படிப்பட்ட ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்ய மாட்டீங்க, ஆமாம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு தான் எங்கள் அப்பாவுடைய ரகசிய திட்டம் ஒன்று எனக்கு தெரிஞ்சு. அல்லேலூயா, எங்கள் அப்பா அடிதடி கட்ட பஞ்சாயத்து போகிறதுனால எங்கள் அப்பாவுடைய அண்ணன் ஒரு விஷயத்தில் இறந்துட்டார். எங்கள் பெரியப்பா ஒரு 2 நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார். அந்த நிகழ்வுக்கு பிறகு எங்கள் அப்பா எந்த இடத்துக்கு பஞ்சாயத்துக்கு போனாலும், ஆமாம் உங்கள் அண்ணனை கொண்டவனுக்கு நீ உங்களால் ஒன்றும் என்ன செய்ய முடியலன்னு சொல்லி சிலர் சொன்னதுனால அதனுடைய தாக்கம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்துச்சு. என்னன்னு கேட்டால், எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆன பிறகு அந்த பணத்தை வச்சு கூலிப்படை அமைச்சு எப்படியாவது என்ன செஞ்சிடணும், அந்த 2 நபர்களை கொண்டுடணும் அப்படிங்கிற எண்ணம் எங்கள் அப்பாவுக்குள்ள அதிகமாக இருந்திருக்கு. அது ஒரு நபர் மூலமாக எனக்கு என்ன செஞ்சு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நினச்சேன், அவர் பாவம் மன்னிப்பு உணர்வு அடைஞ்ச பிறகு கர்த்தர் எடுத்துட்டார். அல்லேலூயா, அதுக்கு பிறகு ஒரு கொலை நடந்துச்சுன்னா அதனுடைய இரத்த பலி எங்கள் மேலே. ஆமாம், நாங்கள் அது சுமந்த பிறகு இந்த ஊழியத்துக்கோ மற்ற காரியத்துக்கோ வர முடியாது. ஏற்கனவே இந்த விளாத்திக்குளத்தில் ஒரு கொலைகள் செய்த பிறகு தான் நாங்கள் தூத்துக்குடி பட்டணத்துக்கே என்ன செஞ்சோம், ஓடி ஒழிஞ்சோம். அவன் நல்லா இருந்து கெட்டு போன ஒரு குடும்பமாய் இந்த விளாத்திக்குளத்து பகுதியை விட்டு நாங்கள் கடந்து சென்றோம். ஆனால் மீண்டும் அதே பகுதிக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. நான் வேண்டான்னு சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே விளாத்திக்குளம் எனக்கு என்ன வேண்டாம், அங்கே நாங்கள் தகப்பனார் என் மூதாதையர்கள் ஒன்றுக்கொன்று வெட்டி ஒன்றுக்கொன்று இப்படியாக நடந்து எங்களை என்ன செஞ்சிட்டாங்க, சீர்கெட்டு போனாங்க. அந்த பகுதிக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், திரும்ப போக மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் ஆண்டவர் திரும்பவும் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அல்லேலூயா, வாக்குத்தத்தம் கொடுத்தார். அப்படியாக எங்கள் அப்பா அந்த காரியத்தில் செய்து அவர் மறிக்க வேண்டிய அந்த காரியத்தில் இருந்தார். ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவர் அவர் நீதியாக எடுத்துக்கிட்டார். இன்றைக்கி கல்லறை பூமியில் அவருக்கு ஒரு கல்லறை கட்டி இணைஞ்சிருக்கிறோம், சிலுவை வைத்திருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க அப்பா செய்த பாவத்துக்கு அவர் ரொம்ப அழுந்துவார்னு நினச்சோம், ஆனால் தப்பிச்சிட்டார். அல்லேலூயா, ஆமாம், சடனாக ஏதோ சுவிட்ச் போட்ட மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, உங்கள் ஆண்டவர் எடுத்துட்டாங்க. இல்லைன்னா அவர் ரொம்ப பாவம் பண்ணினார், அவர் ரொம்ப அடிதடி நடத்தினார், நிறைய பேருக்கு அவர் கெடுதல் செய்தார். ஆனாலும் அது அவருடைய வாழ்க்கையை என்ன செய்யலை, அது சேதப்படுத்தலை. அல்லேலூயா, அந்த நாட்களிலும் ஏசப்பாக்காக நம்ம செய்கிற காரியங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது. ஏசப்பாக்காக செய்கிற காரியம் ஒரு நாளும் வீணாக போகாது. அப்படியாக ஆண்டவருக்குள்ளே நான் இருந்த நேரத்தில் எங்கள் அப்பா, நான் ரசிக்கப்பட்ட நேரத்தில் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, உனக்கு ஒன்றும் முடியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி என்னை வீட்டிலேயே விட்டுருவாங்க. எங்கேயும் போக விட மாட்டாங்க. அண்ணனா எங்கேயாவது போடுவாங்க, என்னை எங்கேயும் போக விட மாட்டாங்க. அப்படியே எங்கள் அப்பா கடைசி சொல்லுவாங்க, நீ ஒரு கட்டம் பண்ணு சொல்கிற அளவுக்கு நான் ரொம்ப சோர்வாகி ரொம்ப ஸ்லோவாகவே இருப்பேன் எந்த விஷயத்துலையுமே. அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். சடனாக எனக்கு ஒரு திருமணம் நடந்தது. அந்த காரியத்து மொத்தமாக எந்த வேலைக்கு போனாலும் 1 வாரம் 1 மாதம் அந்த கம்பெனியில் வேலை வைப்பேன். அதுக்கு பிறகு அங்கே வேலை பார்க்க என்னால் என்ன செய்ய முடியாது, ஓடி வந்துடுவேன். இப்படியுமாக இருந்தது. ஒரு பால் டின்னுக்கு, என்னுடைய முதல் பையன் பிறந்த பிறகு ஒரு பால் டின்னுக்கு எங்கள் அப்பாட்ட என்ன செஞ்சேன், கையேந்தி நின்னேன். காசு காணலை, எப்பா ஒரு பால் டின்னுக்கு தாங்க, பைசா தாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுதுலாம் எங்கள் அப்பா, உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம், உனக்கு
ஏன் கல்யாணம்னு சொல்லி என்னை கேவலப்படுத்துவாங்க. இப்படியாக இருக்கும் பொழுது தான் சர்ச்சில் போய் ஜெபிக்கும் பொழுது அங்கே திருமணம் ஆகாமல் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் ஜெபிக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, உனக்கு ஊழிய அழைப்புன்னாங்க. அல்லேலூயா, ஊழிய அழைப்பு, உனக்கு ஊழிய அழைப்பு இருக்குப்பா அப்படின்னாங்க. ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் ஒரு பக்கம் சொன்னேன், நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஊழியத்துக்கு வரமாட்டேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன். ஏன்னா ஒரு பால்ட்டினுக்காக எங்கள் அப்பாட்ட என்ன செய்கிறேன், கையேந்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் ஊழியத்துக்கு வந்தேன்னா எங்கள் அப்பா சொல்லிடுவார், ஆமாம் பிழைக்க தெரியாமல் என்ன செஞ்சிட்டான், ஊழியத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிடுவார். அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசினேன். ஆண்டவரே, நீர் என்னை உயர்த்தி என்னை ஆசீர்வதித்து எங்கள் அப்பா பார்க்குற அளவுக்கு, எனக்கு வேறு எங்கேயும் டார்கெட்டே கிடையாது, எங்கள் அப்பா தான் டார்கெட்டு. அவர் என்ன செய்யணும், மதிக்கணும். அவர் மதிக்கிற அளவுக்கு நான் என்ன செய்யணும், உயரணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எனக்கு ஏற்படுத்தி தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் அதற்கு பிறகு தான் ஒரு நல்ல வேலையை கொடுத்தார், கை நிறைய சம்பளம் கொடுத்தார். ஆமாம், ஒவ்வொரு நாளும் அந்த சம்பாத்தியத்தின் விளைவாய் தேவன் என்னை ஒவ்வொன்றாய் உயர்த்தினார். அல்லேலூயா, ஒவ்வொன்றாய் உயர்த்தினார். அப்படியே ஆசீர்வாதமாய் மாறி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஓடிட்டு, அவர் சொன்ன நாளிலிருந்து நான் வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகிட்டு, 7 வருஷம். 7 வருஷம் ஊழியத்தை இழந்துட்டேன்னு தான் சொல்லணும். அல்லேலூயா, 7 வருஷம் ஊழியத்தை இழந்துட்டேன். 7 வருஷத்துக்கு பிறகு திரும்ப ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நான் உன்னைய திரும்பவும் ஊழியத்துக்கு அழைக்கிறேன்னு சொல்லி என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். அப்போது நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் இப்போ நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், இப்போ என்னால் வர முடியாது, இப்போ என்னால் வர முடியாது, எனக்கு இது நல்லா தெரியுது, இப்படியே சொகுசாக போயிடலாம், உங்களுக்கு நான் வேணும்னா காணிக்கை தந்து என்ன செய்கிறேன், ஊழியத்தை தாங்கிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஆண்டவர் விடலை. அல்லேலூயா, ஒரு இமை பொழுதில் எனக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தினார். ஆமாம், நான் போய்கொண்டிருக்கிற இடத்துல, எங்கள் வேலைக்கு திரும்புகிற இடத்துல நான் இண்டிகேட்டர் போடாமல் ஏதோ கவனக்குறைவாக சரட்டுன்னு திருப்பிட்டேன். எனக்கு பின்னாடி வந்த ஒரு பால் வண்டி, ஆமாம் கொஞ்சம் நான் நூலில் தான் என்னை தூக்கி எரிஞ்சிருக்கும். அப்படியே அந்த பால் வண்டியோட 2 வீலும் தூக்குறதை நான் பார்த்தேன் என் கண்ணால். என் பக்கத்தில் வந்து அப்படியே அவன் ஸ்டேரிங்கை திருப்பும் பொழுது 2 வீலும் அப்படியே இருந்துச்சு, தூக்கிட்டு டம்முன்னு விழுந்து போச்சு. அவன் என்னை கையை காட்டிட்டு சொன்னான், உனக்கெல்லாம் சாக வேலை இடமே கிடைக்கலையான்னு சொல்லிட்டு போனான். அல்லேலூயா, அப்போ தான் எனக்கு ஆண்டவர் திரும்ப உணர்த்து கொடுத்தாரு, என் ஊழியத்துக்கு வரலைன்னா உனக்கு இந்த நிலைமை தான். அல்லேலூயா, அப்படி சொன்ன உடனே எனக்கு உடனே என் மனைவிட்ட சொன்னேம்மா, நான் வேலையை விட போகிறேன், நான் வேலையை விட போகிறேன்னு சொல்லும்போது என் மனைவி சொன்னாங்க, இப்போ தான் நல்லா இருக்கிறோம், ஏதோ இப்போ தான் என்ன செய்கிறோம், ஆமாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம், வேலையை விட வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் மனைவிக்குள்ளேயும் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா, ஆமாம் எங்கள் மனைவியோடு கூட பேச ஆரம்பித்தாங்க. கர்த்தர் பேச பேச அவங்களும் பயத்தாலே நமக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும்னு சொல்லி தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ஊழியத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். 2019 கடைசியில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு வர கொரோனா. அல்லேலூயா, ஆமாம் ஊழியத்துக்குள்ளே வந்துட்டேன். வந்த பிறகு தேவனுடைய நாமத்தினால கிட்டத்தட்ட 3 வருடம் எங்கள் தலைமை திருச்சபையிலேயே நான் எந்த பாஸ்டர்கிட்ட முத போனோ அதே பாஸ்டர் தான் ஊழியத்தை என்ன செய்ய ஆரம்பித்தேன். அவர்கிட்ட தான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். 3 வருடம் கடினமாக தான் நடத்தினார். ஒவ்வொரு விஷயத்துலையும் கடினமாக இருக்கும். ஏன்னா அவர் என்னை சோதித்து பார்த்துருக்கிறார், இருப்பானா போயிடுவானா. ஏன்னா இவன் ஆசீர்வாதமாக இருந்தவன், இவன் எப்படி இந்த கஷ்டமான ஊழியத்துக்கு வருவான் அப்படின்னு சொல்லி எங்கள் பாஸ்டர் அடிக்கடி நினைக்கிறது உண்டு. இப்போ தான் சொல்லுவாங்க, அடிக்கடி நீ அதில் நிற்கியான்னு பார்க்குறதுக்கு தான் அடிக்கடி அந்த சோதனையெல்லாம் என்ன செஞ்சேன், உனக்கு கொடுத்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாக நிறைய இடத்துல என்னை வந்து கஷ்டப்படுத்துவாங்க, மனசால் கஷ்டப்படுத்துவாங்க. எனக்கு பொருள் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் எனக்கு இந்த மனசை கஷ்டப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இப்படிலாம் செய்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் அது ஊழியம் என்னை தாங்குவதற்காக, அவன் ஊழியத்தில் என்னை பலப்படுத்துவதற்காக என் தலைமை போதகர் செய்திருக்கிறார். அல்லேலூயா, இப்போ தான் தேவனுடைய வழிநடத்தல் தெரிகிறது. அப்படியாக 3 வருடங்கள் அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம். பிறகு 1 வருடமாக லாத்தியோல பகுதியில் போய் வந்து அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். இப்போ 1 வருஷமாக அந்த ஊழியத்தை செய்வதற்கு நாங்கள் குடும்பமாக கடந்து வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, இந்த சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அவர் கர்த்தருக்குள்ள அவர் முன் குறிச்சிட்டார்னா அவர் பின்தொடர் பணியையும் மற்ற எல்லா காரியத்தையும் அவரே செய்வார். அல்லேலூயா, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். அவன் வெளியில் இருக்கிற ஜனங்கள் இன்னும் அழைக்கப்படாமல் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். நிச்சயமாக உங்களுடைய ஜெபம் வீண் போகாது. எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எங்களை ஆமென் அந்த ஜெபத்தின் மூலமாக ஆசீர்வதித்தார், ஜெபத்தின் மூலமாக ரட்சித்தார். அல்லேலூயா, அந்த ரட்சிப்பு உங்களுக்கும் கிடைக்கும். அல்லேலூயா, அவர் நல்லவர். அல்லேலூயா.